ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். பைத்தானுங்கிறது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒன்றும் இல்லைங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 பிரிக்கலாம். ஹை லெவல், மிடில் லெவல், லோ லெவல். ஹை லெவல்னால் நம்ம ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எழுதும்போது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷில் இருக்கும். மிடில் லெவல்னால் ரெண்டுக்கும் இங்கிலீஷும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்கும். லோ லெவல்னால் மிஷின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், வெறும் 0s and 1s தான் இருக்கும். அதான் லோ லெவல் லாங்குவேஜ். ஆனால் பைத்தான்ங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ், அதனால் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ அந்த பைத்தானுங்கிறது ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. காரணம் என்னென்னா, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் அனலைஸ், இந்த ரெண்டுக்குமே பைத்தான் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஹைலி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குது. ரொம்ப டேட்டா ஹெட்டர் ஃபைல் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நம்ம போக ட்விட்டரில் பார்க்க உங்களுக்கே தெரியும் பைத்தானுக்கு சிக்கும் பைத்தானுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. சியில் 10 பக்கம் அடிக்க வேண்டிய லைனை பைத்தான் நம்ம ஒரே லைனில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ பைத்தானுங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், சிங்கிறது கம்பைலர் லாங்குவேஜ். கம்பைலர் கம்பைலர்னால் என்னென்னு தெரியல, ஒன்றும் இல்லை. இப்போ லோ லெவலில் ஹை லெவல்லேருந்து லோ லெவலில் நம்ம ஹை லெவலில் அடிக்கும். ஆனால் மிஷின் லோ லெவல் லாங்குவேஜ் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஹை லெவல்லேருந்து லோ லெவல் கன்வெர்ட் பண்ண ஒன்று தேவை. அதுக்கு தான் அந்த கம்பைலரும் இன்டர்பிரட்டரும் யூஸ் ஆகுது. கம்பைலர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அடிக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சோர்ஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கம்பைலரு. இன்டர்பிரட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு லைனையாக இன்டர்பிரட் பண்ணும். அதான் இன்டர்பிரட்டர். பைத்தாங்கிறது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இப்போ கம்பைலர்னால் எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்டர்பிரட்டர்னால் கரெக்டாக ஒவ்வொரு லைனையாக சோர்ஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக எரர் கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். அப்புறம் பைத்தான் கான்செப்ட் எங்கேருந்துலாம் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சிலேருந்து எடுத்துருக்காங்க. அப்புறம் ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் C++லேருந்து. ஸ்கிரிப்ட் அண்ட் பெரல் இந்த ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட்டுங்கிற கான்செப்ட்டை பெரல் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்துக்காங்க. மோஸ்ட் சிண்டெக்ஸ் சிலேருந்து தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் சி கற்றுட்டு பைத்தான் கற்றிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் படிக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் லிமிடேஷன் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வீக்கு. ஏன்னா அதோட இன்டர்பிரட்டர்னால ஒவ்வொரு லைனாக கம்பைல் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் பைத்தான் மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பைத்தான் பார்த்தோம்னா பைத்தான்லேயும் நிறைய வருது. சி பைத்தான், ஜே பைத்தான், அயன் பைத்தான். பைத்தான் தப்பாக டைப், சாரி. சி பைத்தான் ஒன்றில் பைத்தானும் சியும் சேர்ந்து ஒன்று. அதே மாதிரி ஜே பைத்தானா ஜாவா, அயன் பைத்தான் சி ஆஸுக்கு, அப்படி நிறைய இருக்குது. அப்புறம் பைத்தான் வெர்ஷன் பார்த்தோம்னா 1.20, 2.0, 3.0, 3.6. நம்ம பார்க்க போகிறது 3.0 பைத்தான். இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. அதனால் அதை பற்றி பார்ப்போம். சரி.